அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பண பிரச்சனை தவிர்க்க 6 வழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய 40 வயது தாண்டியவர்கள் அனைவரும் அதிகம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிதி சுதந்திரம். ஒருவர் தனது செலவுகளை நீண்ட காலத்துக்கு மேற்கொள்ள போதுமான நிதி ஆதாரத்தை பெற்றிருப்பது நிதி சுதந்திரம் ஆகும். எந்த ஒரு நிதி சார்ந்த இலக்கையும் விட்டுத்தராமல் அத்தனை தேவைகளையும் சுலபமாக மேற்கொள்ளும் நிலையே நிதி சுதந்திரம் நிலை எனலாம். ஒருவர் நிதி சுதந்திரத்தை சுலபமாக அடைய கீழ்கண்ட 6 வழிகளை ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இளமையிடம் முதலீடு. இளமையில் கல்வி என்பது போல இளமையில் முதலீடு என்பது மிக முக்கியம். நிதி சுதந்திரத்தை அடைய சீக்கிரமாகவே, அதாவது இளமையிலே முதலீடு ஆரம்பித்தால் முதலீடு செய்ய வேண்டிய தொகை மிகவும் குறைவாக இருக்கும். மேலும் தொகுப்பு நிதி என்பது அதிகமாக இருக்கும். உங்களின் முதலீடு நீண்ட காலத்துக்கு என்றால் முதலீட்டு ரிஸ்க் எடுத்து பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் முதலீடு செய்ய முடியும். அப்படி செய்யும் பட்சத்தில் நீண்ட காலத்தில் ரிஸ்க் பரவலாகப்பட்டு நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இது உங்களின் நிதி இலக்குகளை முழுமையாக நிறைவேற்ற உதவுவதாக இருக்கும். அடுத்து, உங்களின் முதலீடுகளை உங்களின் நிதி இலக்குகளுடன் இணைக்கவில்லை எனில் நிதி சுதந்திரத்தை அடைவது கஷ்டமாகும். சொந்த வீடு வாங்குதல், பிள்ளைகளின் கல்வி மற்றும் கல்யாண செலவுகள், ஓய்வுகால செலவுகள் போன்றவை முக்கியமான நிதி இலக்குகள் ஆகும். நிதி ஆலோசகர் உதவியுடன் ஒவ்வொரு நிதி இலக்கையும் எதிர்காலத்தில் எவ்வளவு தொகுப்பு நிதி தேவை என்பதை முடிவு செய்ய வேண்டும். அதற்கேற்ப முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். நிதி இலக்குகளை நிறைவேற்ற ஒருவரின் வருமானம், ரிஸ்க் எடுக்கும் திறன், வயது ஆகியவற்றின் அடிப்படையில் வங்கி எஃப்டி, கடன் ஃபண்டுகள், பங்குச்சார்ந்த முதலீடுகள் போன்றவற்றை தேர்வு செய்து முதலீடு செய்து வர வேண்டும். ஆயுள் காப்பீடு பாலிசிகள் நிதி சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு வளையமாக செயல்படுகின்றன. குடும்பத்தில் வருமானம் ஈட்டும் நபர் இல்லை என்கிற போது குடும்ப உறுப்பினர்கள் நிதி சிக்கலிலிருந்து பாதுகாப்பது ஆயுள் காப்பீடாகும். ஆயுள் காப்பீட்டில் பல வகை உள்ளது என்றாலும் டேர்ம் இன்சூரன்ஸ் குறைந்த பிரீமியத்தில் அதிக கவரேஜ் அளிக்கிறது. நிதி சுதந்திரத்தை அடையும் நிலையில் வருமானம் ஈட்டும் நபருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் டேர்ம் இன்சூரன்ஸ் குடும்பத்தினருக்கு கை கொடுக்கும். தற்போதைய வாழ்க்கை முறையை ஓய்வு காலத்திலும் தொடர மற்றும் விலைவாசி உயர்வை சமாளிக்க ஓய்வு கால திட்டமிடல் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். ஓய்வு காலத்தில் தொடர்ச்சியான வருமானம் வருவதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்வது அவசியம். அடுத்து, நிதி சுதந்திரத்தை அடைய குறிப்பாக இடைவெளியில் நிதி நிலையை தொடர்ச்சியாக ஆராய்வது அவசியம். அசட் அலோகேஷன், பல்வேறு முதலீடுகளை பணத்தை பிரித்து முதலீடு செய்வது, வரி சலுகைக்கான முதலீடுகள், நீண்ட கால இலக்குகளுக்கான முதலீடுகள் ஆகியவற்றை தொடர்ந்து ஆராய்ந்து தேவைக்கேற்ப மாற்றங்களை மேற்கொள்வது. நன்றி.